என் பேர் அழகு தேவி. நான் தூய்மை கலராக வேலை பார்க்குறேன். கரண்டிக்கல்ல வேலை பார்க்குறேன். ஆனால் நான் இருக்கிறது கப்பலூரில் இருக்கேன். வேலை 8 மணிக்கு வேலைக்கு வரோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். வேலைக்கு போய் நாங்கள் வாட்டுக்கு போவோம். வீடு தெருவில் குப்பை வாங்குவோம். குப்பை வாங்கி குப்பையை பிரித்து செட்டு கொண்டு போவோம். செட்டு கொண்டு போய் குப்பையை பிரித்து போடுவோம். 8 மணிக்கு வந்தோம்னா இன்னும் 11 மணி வரை 11 மணி 12 மணி வரை இருப்போம். கப்பலூர்லேருந்து 2 பஸ் மாறி தான் வேலைக்கு வருவேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மகளிர் மிடியல் பேருந்து திருமங்கலத்திலிருந்து விக்கிரமங்கலம் செல்லும் 4D வர இருக்கிறது. காரடிக்கல், செக்காடா, தன்னலூர், கீழப்பட்டி வழியாக நடுப்போல சென்று விக்கிரமங்கலம் வரை ரெடி ஆகிங்க. வேலைக்கு போறதே 4 காசு சம்பாதிக்கு தான் வேலைக்கு போறோம். அதுவும் பஸ்ஸுக்கு பாதி கொடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கு? இப்ப பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ்னால அந்த காசு மிஞ்சுது. பஸ் காசு இல்லாம ஒரு நாள் பஸ்ல ஏறிட்டேன். பஸ் காசே இல்லை என் கையில. பஸ் எடுத்தா காசு இல்லை. ஆனா ஃப்ரீ பஸ்ல உட்காந்துருக்கேன். அன்னைக்கு காசு பஸ் டிக்கெட் நம்மளுக்கு இறக்கி விட போறாங்கன்னு நினைச்சு பயந்துட்டே போனது. ஆனா பார்த்தா பஸ் ஃப்ரீ பஸ். அப்ப நம்ம வந்தது பரவாயில்ல, நல்லவழிக்கு பஸ்ல இந்த ஃப்ரீ பஸ்ஸை பார்த்து ஏறிட்டோம்ல, இப்ப வீட்டுக்கு போயிருவோம். இப்ப என்ன வீட்டுக்கு தானே போறோம், வீட்டுக்கு போய் பாத்துக்கிடுவோம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு அதுகளே இப்ப என்ன செய்யுதுங்க, ஃப்ரீ பஸ்ஸை பார்த்து ஏறி வருதுங்க. 10 ரூபா அவங்க அம்மா கொடுத்து விட்டா 10 ரூபாய் வச்சு வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், 10 ரூபாய் வச்சுக்கிறோம் வாங்கிக்கிறோம். அப்படி ஃப்ரீ பஸ்ஸை பார்த்தா ஏறி வருது. பொம்பளை பிள்ளைங்க பூராமே அப்படிதான் வருது. போறப்ப இங்க இருந்து 15 ரூபா, வர்றப்ப அங்க இருந்து 15 ரூபா, ஒரு நேரத்துக்கு 30 ரூபா, திரும்ப அதே டபுள் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு 60 ரூபா. நான் வாங்குற சம்பளமே எனக்கு பத்தாது. நான் வாங்குற சம்பளம் 5000 சம்பளம் தான் வாங்குறேன். அதுல எனக்கு 2000 பஸ்ஸுக்கே 2000 போயிடும். இப்ப இருந்தப்ப அந்த ஃப்ரீ பஸ் விடுறதுனால எனக்கு அந்த 1000 மிச்சம். இப்ப அதுல அந்த 5000 மிச்சப்ப எனக்கு 2000 மிச்சம் ஆகுது. வீட்டை விட்டே வெளியேறாம எங்க போனோம், நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட அவரை நம்பிதான் உட்காந்துருக்கணும். அவர் எப்ப வருவார், நம்ம எப்ப போவோம், இல்லாட்டி காசு கொடுத்துட்டு போனோம், அப்பதான் நம்ம பஸ்ஸுக்கு போக முடியும். இப்ப அப்படி இல்ல. காசு இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ தைரியமா வெளியே போயிட்டு தைரியமா வரலாம். காசு இருக்கோ இல்லையா, பஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஃப்ரீ பஸ் இருக்கு, நம்ம பாட்டு போயிட்டு வந்துடலாம். அந்த தைரியத்தை கொடுத்து ஃப்ரீ பஸ் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கொடுத்துச்சு.